Hello friends, welcome to Minds of Aspirant. நான் இதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டே தான் இருந்திருக்கேன். நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் ஆர் த சென்டர் ஃபார் திஸ் எக்ஸாம். உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் மூலியமாக இந்த எக்ஸாமினேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ வைல் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர். இதை நம்ம அக்யூமென்ட் ப்ரோக்ராம்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இந்த அக்யூமென்ட்ல பார்ட்டிசிபெண்டா இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறது இன்னும் தெளிவா புரியும். இப்போ இந்த ஆர்டிக்கல் பாருங்க, இது நேத்து வந்த ஆர்டிக்கல். நேத்து நியூஸ் பேப்பர், சாட்டர்டே நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். திஸ் இஸ் அன் ஆர்டிக்கல் அபவுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் growth. இப்போ நீங்க இதை பாருங்க, இது எப்படி அவங்க இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்களோ நம்ம மெயின்ஸ் ஆன்சரையுமே அப்படிதான் அப்ரோச்சே பண்ணணும். நீங்க ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் என்னன்னா, எப்படி வந்து இந்த மெயின்ஸ் ஆன்சரை எழுதுறது. இந்த மெயின்ஸ் ஆன்சரை எழுதுற போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் என்ன வருதுன்னா, நான் பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது, என்னால பாயிண்ட் யோசிக்க முடியல, ஸோ அதனால நான் நோட்ஸ் படிக்கிறேன்றாங்க. நீங்க எங்கேயுமே பாயிண்ட்ஸ்க்கு போவேனா. இப்ப நீங்களே இதுல பாருங்க, அவங்க என்ன மீன் பண்றாங்க பாருங்க. இப்போ 100 இயர்ஸ், ஸோ இங்க பாருங்க 100 இயர்ஸ்ல நம்மளோட அக்ரிகல்ச்சர், ஸோ 100 இயர்ஸ்னா 2047 அவங்க எப்படி மீன் பண்றாங்கன்னா, ஸோ அதுல அக்ரிகல்ச்சர்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க இந்த ஆர்டிக்கல்ல பேசுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ்ன்ற கான்செப்ட்ல தான் வருது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இதுல வந்து கிராஸ் நேஷனல் இன்கம், இப்போ இருக்கிற கிராஸ் நேஷனல் இன்கம் ஆர் பர் கேபிட்டா கிராஸ் நேஷனல் இன்கம் 6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, இதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதனாலதான் நிறைய பேர் மெட்டீரியல்ல போய் தே சர்ச் ஃபார் ஆன்சர்ஸ். ஏன் அப்படின்னா இங்க வந்து பர் கேப் இதை நம்ம சர்ச் பண்ணணும். இதை நீங்க எக்கனாமிக் சர்வேல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிராஸ் பர் கேபிட்டா இன்கம் இட்ஸ் அரௌண்ட் ஒரு ஒரு 1,80,000 rupees or something like that, or in dollar terms it's around 1,800 to 2,000 dollars. So this is kind of very low. இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் பேசுது. ஒரு இந்தியா மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரியில நம்ம இவ்வளோ ஒரு டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா $15,000 அவங்களோட 15,000 20,000 டாலர்ஸ் பர் கேபிட்டா, அதாவது ஒரு மனிதனுக்கான சராசரி வருமானம் இவ்வளோ வருஷத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன். அதை பேஸ் பண்ணி தான் டெவலப்டு, நான் டெவலப்டுன்னு ஆர் லெஸ் டெவலப்டுன்னு வருது. இப்போ நீங்க பாருங்க, இதை டெவலப் பண்ணுனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பா டெவலப் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரோட ஒரு மேபி நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அக்ரிகல்ச்சர் ஏன் இதை வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும் அப்படின்னா, இங்க பாருங்க, அக்ரிகல்ச்சர் நியர்லி 46% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸை அவங்கக்குள்ள வச்சிருக்காங்க. அப்பனா இது கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு கிட்டத்தட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருக்காங்க. நீங்க பாருங்க 18% தான் அது வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப எப்படி வந்து உங்களோட பர் கேபிட்டா இன்கம், அதாவது 50 பேர் ஒரு 18 ருபீஸை எப்படி பிரிச்சுக்க முடியும்? அப்ப எப்படி வந்து பர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும்? எப்படி வந்து வி கேன் பிகம் அ டெவலப்டு பாயிண்ட்? அப்போ அதை அந்த பாயிண்ட்ல தான் இந்த ஆர்டிகல் ஆரம்பிக்குது. இதுல நீங்க பாருங்க, அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல பாருங்க பாயிண்டா எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம்? அப்போ இரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சிஞ்சாய் உடனே நம்ம போய் பார்க்கணும், இதோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் இரிகேஷன் சிஸ்டம். நீங்க உடனே இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஆர்டிக்கல்ல படிக்க கூடாது. நான் அதை தான் சொல்றேன். இதனாலதான் மெட்டீரியல் பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோட்டல், இப்போ இது வந்து கிருஷி சிஞ்சாய் யோஜனா, இந்த நம்பர் பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏன் அப்படின்னா இது 678 lakh hectares அப்படிலாம். ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இதை நான் என்னோட அக்யூமென்ட் கிளாஸ்லயும் நான் வந்து இதை சொன்னேன். இப்போ பாருங்க, இந்தியாவில் வந்து 320 மில்லியன் ஹெக்டேர்ஸ். இது வந்து இட்ஸ் அ கிருஷி சிஞ்சாய் யோஜனா, 78 lakh hectares. அதோட மீனிங் புரிஞ்சுக்கணும்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். மொத்தம் நம்மளோட ஸ்பேஸ் 320 மில்லியன் ஹெக்டேர்ஸ். இதுல வந்து நம்ம கிராப்பிங் ஏரியா பாத்தீங்கன்னா 140 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இருக்கும். இந்த 140 மில்லியன் ஹெக்டேர்ஸ்ல நம்மளோட இரிகேட்டட் ஏரியா,
or the area irrigated is around 1/3 or something. So around ஒரு 60 to 70 million hectares. அப்ராக்சிமேட் தான் சொல்றேன். இந்த அப்ராக்சிமேட் நம்பர் தெரிஞ்சாலே போதும். ஆனா இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்ன பண்ணுதுன்னா 78 lakh hectares அதிகப்படுத்தியிருக்கு. அப்படின்னா இது கூட, அதாவது இருந்த இரிகேஷனோட இது அதிகப்படுத்துறதுனால த்ரூ எப்படி பண்ணுது பாருங்க, த்ரூ மைக்ரோ இரிகேஷன். ஸோ மைக்ரோ இரிகேஷன் மூலியமா நீங்க இன்க்ரீஸ் பண்ண இட்ஸ் ஆக்சுவலி பிகமிங் எ வெரி போர்ட்டன்ட் ஃபோர்ஸ். இது மட்டும் இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. இதுல என்னன்னா இந்த ஆர்டிகிள்ல மெயினா அட்ரஸ் பண்றது போஸ்ட் ஹார்வெஸ்ட். அதாவது நம்ம யூஸ்வலி ஹார்வெஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ், இவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பேசுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா ஃபசல் பீமா யோஜனா, அதாவது ஒரு கிராப் இருக்கு, அந்த கிராப்பை யூ ஹேவ் டு இன்ஷூர் இட். அந்த இன்சூரன்ஸ் பண்றதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ ஒரு கிராப் லாஸ்லாம் நடக்காது. இதுதான் இந்த ஆர்டிகிளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஒரு கிராப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, இதை எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுன்னா தெர் இஸ் அன் எலக்ட்ரானிக் நாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பாருங்க அதோட மீனிங் என்னன்னா, கிட்டத்தட்ட மண்டீஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராப்பை கொண்டு போய் ஒரு மண்டியில கொடுத்து தான் ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் பர்சன் டூயிங் அக்ரிகல்ச்சர் வில் செல் இட். இந்த அக்ரிகல்ச்சர் மண்டிஸ் எல்லாம் அவங்க வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ சம்படி இன் தமிழ்நாடு கேன் செல் ஃபார் a better price in an other area. Same as the case with some other person selling it in Tamil Nadu. So ஒரு national integration. இந்த நாமெல்லாம் நீங்க வந்து இந்தியா எப்படி இன்டெகிரேட் ஆயிருக்கு, ஒரு எக்கனாமிக் இன்டெகிரிட்டி எப்படி வருது, இதெல்லாம் இதுக்கு ஆன்சர். இப்போ இது தேர்ட் பாயிண்ட். இப்போ நீங்க இதை தான் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் 46% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் 18% தான் நம்மளோட ஜிடிபியில அக்ரிகல்ச்சர். அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க இட்ஸ் ஆக்சுவலி வெரி லோ growth இருக்கு. அதாவது இந்த பீரியட்ல பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் see it's usually very low, but ana any administration, the administration that this article is talking about, the administration which is at present, so அதுல வந்து ஒரு 6% growth இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் வெரி லெஸ்ஸா grow ஆயிருக்கு. இங்க இன்னொரு பெரிய அலார்மிங் ஃபேக்ட் இருக்கு. by 2047 அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8% ஷ்ரிங்க் ஆயிரும். இப்போ ஒரு இப்போ வந்து 18% இருக்கு, அது வந்து 7 to 8% ஷ்ரிங்க் ஆகி இப்போ 48% இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் 46 அது 46 இருக்கிறது 30% ஆனா கூட இட்ஸ் அ வெரி டிராஸ்டிக் டிக்ரீஸ் ஹியர். பட் ஆனால் இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகல. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு பாவர்ட்டி வரும் பாருங்க அந்த செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனுக்கு. அண்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ growth வந்து இவ்வளோ ஸ்லோவா இருக்கிறது வந்து மெனி ஆஃப் த ரீசன் வந்து அன்சீசனல் ரெயின்ஸ். நான் அப்போ சொன்ன மாதிரி நீங்க பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 320 மில்லியன் கிட்டத்தட்ட 140 மில்லியன் ஹெக்டேர்ஸ், அதில் நம்ம வந்து ஒரு 1/3 தான் இரிகேட்டட். ஸோ இப்போ ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, ரெஸ்ட் ஆஃப் த கிராப்ஸ் ஆர் டிசைடட் பேஸ்ட் ஆன் த ரெயின்ஸ். அது நம்ம மான்சூன் ரெயின்ல இருக்கிறதுனால வி ஆர் ஹேவிங் அ வெரி அன்சீசனல் ரெயின். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். when the population is going to increase, food is going to increase. இப்போ இந்த ஃபுட் இன்க்ரீஸ்ல இங்க அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்க இதுல நீங்க இந்த டேட்டா வந்து ஃபுட் இன்க்ரீஸ்ல. So I think somewhere I found out that so they need some 480 or 450 okay, 450 million tons. So today we produce around 330 million tons. So நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ அது growth ஸ்லோவா இருக்கு, ஜிடிபியில கான்ட்ரிபியூஷன் ஸ்லோவா இருக்கு, எல்லாமே ஸ்லோவா இருக்கும் போது இன்க்ரீஸ் எப்படி பண்றது? அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்கோட ப்ரொடக்டிவிட்டிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் இவங்க வந்து ஒரு கிளீனா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ எப்படி ஒரு ஆன்சர் நீங்க இப்ப திருப்பி இங்க பாருங்க, எப்படி ஒரு மெயின்ஸ் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நீங்க பாருங்க எப்படி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் இருக்கும்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர். ஆனா என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன செய்ய போறோம்னா நம்ம மைக்ரோ இரிகேஷன், ஃபசல் பீமா யோஜனா, ஆல் திஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இந்த ப்ராப்ளம்லாம் வந்ததுனால நான் இந்த ஸ்டெப் எடுக்க போறேன். என்னென்ன ஸ்டெப்னு பாருங்க. இதுல ஒரு ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி,
அதாவது each person is or each farmer is getting around 6,000 annually, different typesல பிரிச்சு கொடுக்குறாங்க. செகண்ட் பாருங்க, சாயில் ஹெல்த் கார்டு. எவ்வளோ அழகா அவங்க அந்த ஒன்னா சொல்லியிருக்காங்க, சாயில் ஹெல்த் கார்டு. தேர்ட் பாருங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஃபோர்த் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டை வச்சு தான் நம்ம வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேர் ஹவுசிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமா, இதுக்கப்புறம் நடுவுலையும் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா எனக்கு தோன்றது நீங்க நோட் பண்ணணும்னா, இங்க பாருங்க, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் ஸ்வாமித்வா இனிஷியேட்டிவ். இப்போ இ கவர்னன்ஸ் லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 3ல பாருங்க, இ டெக்னாலஜி எப்படி வந்து ஃபார்மர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், இந்த ஸ்வாமித்வாலாம் எழுதணும். இதெல்லாம் செஞ்சா யூ கேன் இம்ப்ரூவ் திஸ் ஃபார்மிங் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்ல வர ஒரு கருத்து. பட் ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு மெயின்ஸ் எழுதணும்னு நீ நினைக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பரை கண்டிப்பா படிங்க. நியூஸ் பேப்பரை இந்த ஒரு ஆர்டிக்கிள் இந்த மாதிரி பல ஆர்டிக்கிள் வரும், பல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும். நீங்க அதை ஒன்னா செய்யும் போது இந்த யூபிஎஸ்சியை வந்து டோன்ட் ரன் இட் as a 100-meter dash. நீங்க வந்து இத ஒரு இட்ஸ் லைக் கலெக்டிங் a lot of drops of water to create a ocean. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓஷன்ல குதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். பட் இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு டிராப், இந்த டிராப்பை கலெக்ட் பண்ணிட்டே இருங்க, யூ வில் ஸ்கோர் ரியலி வெல் இன் யுவர் மெயின்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதை பேசிக்கா இந்த அக்யூமென் ஒரு ப்ரோக்ராம் நாங்க பண்றோம், ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். இது பேசிக்கா அதுல தான் நான் சொல்லி தரேன். யூ கேன் செக் த ப்ரொமோஷன், அந்த நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், நீங்க அதை பார்க்கலாம். எனி அதர் டவுட்ஸ் கீழே வந்து யூ வில் ஹாவ் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் டெலிகிராம் லிங்க். Please click that link and you can ask your doubts in that. I'll be very happy to share my things with you. Thank you. All the best.